Taste the Daily. மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிக மிக மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் தான் நம்ம பேச போகிறோம். இப்போ சமீபத்தில் நீங்கள் எல்லாம் பார்க்கலாம், ஒரு சோஷியல் மீடியா ஃபோனை திறந்தாலே நமக்கு எதை பற்றின பேச்சு அப்படின்னா பெண்களுக்கு நடக்கக்கூடிய பாலியல் பலாத்காரம் பற்றி தான். இந்த பாலியல் பலாத்காரம் பெண்களுக்கு சம்மந்தப்பட்டது இப்போ ஒரு பூதாகாரமாக வெடிச்சிருக்கு. கொல்கத்தாவில் நடந்த ஒரு டாக்டருக்கு நடந்த ஒரு விஷயம், இப்போ கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு இஷ்யூ, நம்ம மலையாள திரைப்படத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே ஒரு இஷ்யூ. இப்போ மொத்தமாக இப்போ ஒரு இடத்துல ஒருத்தங்க அதை ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கும்பொழுது அப்படியே அங்கே பூகம்பம் வெடிச்சு இன்றைக்கி அதான் இப்போ நமக்கு இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு இந்த தொல்லை, குழந்தைகளுக்குமே இந்த மாதிரி ஒரு பாலியல் பலாத்காரம், அது சம்மந்தப்பட்டு தான் இப்போ பேசணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது கரண்ட் டாபிக் அண்ட் கண்டிப்பாக எல்லாருக்கும் இது தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு நேரம். இப்போ பெண்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு பலாத்காரம் அப்படிங்கிறது இன்றைக்கி நடக்குதா, நேற்று நடக்குதா, நாளைக்கு நடக்காமல் இருக்குமா? கண்டிப்பாக நாளைக்கும் நடக்கும். இன்றைக்கி நமக்கு சில விஷயங்கள் தெரியுது, தெரியாமல் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. இது பழைய காலத்துலேருந்து தான், புராண காலத்திலேருந்து எந்த காலமும் எடுத்துக்கோங்க. நீங்கள் நம்ம பூலோகத்தையே விட்டுடலாம். இப்போ சத்தியலோகம் எடுத்துக்கலாம், இல்லை பிரம்மலோகம் எடுத்துக்கலாம், இல்லை வைகுண்டம் எடுத்துக்கலாம், இல்லை கைலாயம் எடுத்துக்கலாம். புராணங்கள் எடுத்துக்கிறோம். கந்த புராணமாக இருக்கட்டும், விஷ்ணு புராணமாக இருக்கட்டும், சிவபுராணமாக இருக்கட்டும், இந்த புராணங்களை எல்லாம் எடுக்கும் பொழுதுமே பெண்கள் எப்படி அவங்க ஒரு அவங்களுடைய அழகு, அவங்கள எப்படி ஆண்கள் பயன்படுத்தியிருக்காங்க, பெண்களை ஒரு மோக பொருளாக எப்படி பயன்படுத்தியிருக்காங்க, ஆண்களினுடைய அதிகாரம், ஆண்களினுடைய ஒரு ஆதிக்கத்தை செலுத்தி ஒரு பெண்ணுக்கு என்னென்ன மாதிரியான கேவலமாலாம் நடந்துட்டுருக்காங்கங்கிறது புராண காலத்திலேயே இருக்குது. அப்பவும் யாராலையும் ஒன்றும் பண்ண முடியல. நம்ம ராமாயணமே எடுத்துக்கலாம். ராமாயணத்தில் அதாவது சீதையின் அழகில் மயங்கி ராவணன் அவளை எடுத்துன்னு போயிட்டான். ஸோ ஒரு தர்மத்தின் சத்தியமாக அவளை தொடலை, நான் ஒன்று சிறை வச்சுருக்கேன் அப்படின்னு. ஸோ அன்னைக்கு காலத்திலேருந்தே ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் தான் இருந்திருக்கு. என்னதான் ராமர் ஒரு தெய்வ பிறவியாக இருந்தாலும் கூட சீதை சிறையிலிருந்து கஷ்டப்பட்டு ஒரு போரிட்டு தன்னுடைய மனைவியை மீட்டு கொண்டு வந்தார். ராமர் காலத்தில் நம்ம பார்க்குறோம். மகாபாரதம் எடுத்துக்கோங்க. பாஞ்சாலி ஒரு நாட்டினுடைய ஒரு அரசன், பஞ்ச பாண்டவர்களும் மனைவியை அதாவது பகடக்காயின்னு சொல்கிறோம் இல்லையா, தாயம் விளையாடுறாங்க. மனைவியை வைத்து ஒரு அது இதிகாசம் கதை அப்படின்னு நம்ம சொன்னால் கூட ஒரு பெண்ணை அன்றைக்கி வச்சு தான் அந்த சூதாட்டமே ஆடியிருக்காங்க. ஸோ இது இன்றைக்கி நடக்குதான்னு பார்த்தா இல்லவே இல்லை. காலங்காலமாக நடக்கிறது. அன்றைக்கி பாஞ்சாலிக்கு பஞ்ச பாண்டவர்களும் ஒரு பலமாக இருந்தாங்க, கிருஷ்ணர் ஒரு மிகப்பெரிய பலமாக இருந்தார், காப்பாற்றி கொண்டு வந்தார். கந்த புராணம் எடுத்துக்கலாம். கந்த புராணமாக இருக்கட்டும், சிவபுராணமாக இருக்கட்டும், இதில் எத்தனை இப்போ மகிஷாசுரனை நம்ம எடுத்துட்டோன்னா அந்த கதையை, மகிஷாசுரனை எடுத்துக்கிறச்சே மகிஷாசுர மர்தினியால் அவனை வதம் பண்ண முடியல. ஸோ அவள் நிறையா அந்த சப்த கன்னிமார்களையும் சிவனினுடைய 3வது கண்ணியிலிருந்து மகிஷாசுர மர்தினி. அப்போ ஒரு ஆணினுடைய அந்த முழுமையான ஒரு ஒத்துழைப்பு இல்லைன்னா ஒரு பெண்ணால் தனித்து அவள் போராடவும் முடியாது, அவள் வாழவும் முடியாது. பெண்ணுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறது எல்லா காலகட்டத்திலையும் எல்லா நேரத்துலேயும் நமக்கு தேவைதான். இது கிரகங்களை சார்ந்து சொல்லணும். இப்போ ஏன் இப்போ திடீர்னு இந்த மாதிரி இவ்வளோ நாளாக ஒன்றும் இல்லை. இப்போ ஏன் நடிகைங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க ஆளாளுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அவங்கவுங்க எல்லாருமே ஆமாம் இவங்களால் பாதிக்கப்பட்டேன் சொல்கிறாங்க. அப்போது இதுக்கு என்ன கிரகம் காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சுக்கிரன் முக்கிய காரணமாக இருக்கிறார். இந்த சுக்கிரன் பூமிக்கு அருகாமையில் வரும்பொழுது அந்த மைண்டு, அந்த காம உணர்வு அப்படின்னு சொல்கிறது அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இப்பவும் சொல்கிறேன், நீங்கள் உங்கள் வீட்டில் பெண் குழந்தைங்களை என்னைக்காக இருந்தாலும் பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டியது பெற்றோர்களினுடைய ஒரு கடமை. நம்ம
ஹாஸ்டலுக்கு அனுப்புகிறோம், ஹாஸ்டலில் பெண்கள் பத்திரமா இருக்காங்க, குழந்தைங்க நல்லா படிப்பாங்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் அந்த பாதுகாப்போ எல்லா இடத்துலையும் அது பத்திரமாவோ இருக்கிறது இல்லை. நம்ம ஹாஸ்டலில் நடக்கக்கூடிய விஷயங்கள் கேள்விப்பட்டுக்கிட்டு தான் இருக்கோம். அதனால் இதுக்கு ஏதாவது ஆன்மீகத்தில் வழி இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. நமக்கு ஒரு கவச்சம் அப்படிங்கிறது தேவை. அதனால் ஆன்மீகத்தில் இப்போ இருக்கிற பிள்ளைங்களாம் கோயிலுக்கே போக மாட்டேங்குதுங்க. சாமி கும்பிடணும் அந்த பக்தி இருக்கான்னாலும் இல்லை. அப்போ எப்படி நம்ம சமுதாயம் சீரழிஞ்சு தானே வரும். அப்போ நம்ம பெற்றோர்களும் பிள்ளைகளுக்கு சொல்லும்போது பிள்ளைங்க கேட்கலைன்னா பசங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு குழந்தைங்கள எங்கேயோ விட்டுட்டு பெற்ற அம்மாமார்கள் எத்தனை பேர் பயத்திலே உட்காந்துருக்காங்க இல்லையா? ஒரு படிப்புக்காக அவங்க ஃப்யூச்சர்னு நினச்சி விட்றோம். அது அந்த ஃப்யூச்சர் மொத்தமே போகிற பாழாக போன குடும்பங்கள் எத்தனையோ இருக்குது. நமக்கு இன்றைக்கி நம்ம நியூஸ் பேப்பர்லேயும் டிவிலையும் நியூஸ்லேயும் பார்க்குறத வச்சு நம்ம பட் எத்தனை பேர் இதுக்கு முன்னாடி பாதிக்கப்பட்டவங்க எத்தனை பேர் இருக்காங்க இல்லையா? ஸோ பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு அப்படிங்கிறது அவசியம். ஒரு கவசமாக நம்ம வைக்கத்தான் வேண்டும். இது ஜோசியத்தில் இருக்க, ஆன்மீகத்தில் இருக்கான்னா இருக்குது. அது நீங்கள் தான் தேடணும், இல்லை தெரிஞ்சவங்கள்ட்ட போய் கேட்கணும். ஸோ இந்த இப்போ நம்ம ஜென்ரலாக நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஒரு கந்த சஷ்டி கவசத்தை டெய்லி ஒரு பெண் படிக்கிறா. அந்த சஷ்டி கவசங்கிறது அவளுக்கு அப்படி ஒரு பாதுகாப்பு. அந்த குழந்தைக்கு எந்த ஒரு ஆண்மகனும் அவள் பக்கத்தில் வரும்போது கூட ஒரு ஆன்மீகத்துலேயே ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. ஒரு கொலைகாரன் அந்த பையனை கொலை பண்ணுறதுக்காக வரான். அவன் அருவாளை எடுக்கும் பொழுது இந்த பையனுடைய அந்த பக்தி, அவன் ஏதாவது ஒரு சாமி, ஒரு விநாயகரை கும்பிடலாம், இல்லை ஒரு முருகனை கும்பிடலாம். அவன் அந்த முருகா அப்படின்னு சொல்லும் பொழுதோ இல்லை மனசில் சரி அவன் வெட்டட்டும் அப்படின்னு சொல்லி அந்த தெய்வத்தை நினைக்கும் பொழுது அந்த கொலைகாரனுக்கான மனசு மாறிடும். அப்போது ஒரு தப்பு பண்ணுறவனுக்கு கூட ஒரு மனசு மாறணும், நம்மளை பார்த்த உடனே ஒரு மனசு மாறணும் அப்படின்னா தெய்வ செயல் இல்லாமல் அது நடக்கவே முடியாது. இப்போ நாம் தான் அதை அதிகரித்து கொள்ள வேண்டும். என்ன இல்லை நம்மளுடைய ஆன்மீகத்தில்? வெறும் குழந்தைங்க ஒரு துர்கா ஸ்லோகம் இல்லை ஒரு துர்கா காயத்ரி டெய்லி சொல்லுங்கள், பசங்களுக்கு சொல்லி கொடுங்க. எத்தனை பாதுகாப்பு விஷயங்கள் இருக்குது தெரியுங்களா? அப்போ ஒருத்தன் நம்மளை பார்க்குறான் அப்படிங்கும்பொழுது, இல்லாமல் நமக்கு ஒரு கெட்டது செய்ய வரணும் அப்படிங்கும்பொழுது நம்மக்கிட்ட வரும்பொழுது அவன் மனசு மாறிடும். அதுக்கு தான் என்ன சொல்கிறோம், சில நேரங்களில் தாழ்த்து பண்ணி இடுப்பில் கட்டுவாங்க. அந்த காலத்துலலாம் இதானே இருந்தது. இடுப்பில் ஒரு அரைநாள் கயிறு கட்டி அதில் ஒரு தாழ்த்தை போட்டு வச்சுருந்தாங்க. நம்பிக்கை போடுறவங்களுக்கு இருக்கும் இல்லையோ, பெற்றவங்களுக்கு இருந்தது. இது இருந்தால் என் குழந்தைங்க பாதுகாப்பாக இருக்கும், எங்கே வேணாலும் போகலாம், பயம் இல்லாமல் இருக்கும்னு. அப்போ அந்த தாழ்த்தில் எவ்வளோ விதமான மந்திரங்களை போட்டு அவங்க கொடுக்குறாங்க இல்லையா? இதெல்லாம் ஒரு கவச்சம் மாதிரி பிள்ளைங்களுக்கு. ஒருத்தன் பார்க்குறான், இல்லை ஒருத்தன் ஒரு கெட்டது செய்யணும் அப்படின்னு வரும்பொழுது கூட இந்த குழந்தைங்களுக்கு அந்த செய்கிறவங்களுடைய மனசு மாறிடும். ஸோ குழந்தைங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும். இதற்காகத்தான் அந்த காலத்தில் தாழ்த்து போட்டாங்க, கையில் கயிறு கட்டினாங்க, காலில் கயிறு கட்டினாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு கயிறை கட்டிட்டு அப்படியே நம்ம விட்டுறக்கூடாது. அதுக்கு ஒரு 28 நாள் 48 நாள் அவ்வளோதான் அதனுடைய இது. இப்போ இந்த அமாவாசை நீங்கள் கட்டுறீங்கன்னா அடுத்த அமாவாசை மாற்றுங்க, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு கோயிலில் போய் நீங்கள் ஒரு கயிறு வாங்கி கட்டிக்கிறீங்க, ஒரு பாதுகாப்பாக நீங்கள் அந்த கயிறு கையில் இருக்குது. அடுத்த அமாவாசை போய் மாற்றிக்கோங்க. ஸோ அதுக்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் அதற்கு பலன்கள் இருக்கும். அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய பெண்களுக்கு இதெல்லாம் அவசியமானா கண்டிப்பாக அவசியம்தான். போகிற இடத்துல நாம் நம்மளை பாதுகாப்பு பண்ணிக்கிறோங்கிறது ஒன்று, நம்மளுடைய புத்திசாலித்தனம் அப்படிங்கிறது இருக்குது. ரெண்டாவது, உங்களுடைய கர்மா. உங்கள் வம்சத்தில் ஏதாவது பெண் சாபம் இருக்குது, உங்கள் வம்சத்தில் ஏதாவது பித்ரு சாபம் இருக்குது, உங்கள் வம்சத்தில் ஏதாவது நீங்கள் செஞ்ச பாவம், கொலை பாவம் ஏதாவது இருக்குன்னா அது கண்டிப்பாக அந்த பெண்களை பாதிக்கத்தான் செய்யும். ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய விஷயங்கள் நடக்குது, நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்க்குறோன்னா இது பின்னாடி இன்றைக்கி பேசுகிறாங்க, கமிட்டி போடுறாங்க, ஒன்றே முடியுமான்னாலாம் முடியாது. அதனால் பெண்கள் நீங்கள் எங்கேயாவது உங்கள் குழந்தைங்கள வெளிநாடு படிக்க அனுப்புகிறீங்க, வேலைக்கு அனுப்புகிறீங்க, இல்லை ஏதாவது ஒன்றா பெண்களுக்கான தற்காப்பை ஆன்மீகத்துலேயும் ஜோதிடத்துலேயும் இல்லாததே கிடையாது. அது என்னங்கிறத தெரிஞ்சுட்டு பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டு குழந்தைங்க நல்லா இருப்பாங்க. இன்றைக்கி நம்ம Pengal.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவருக்கும் பயனுள்ள ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசினோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். Taste the Daily.